ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம நட்சத்திரா சொன்ன ஒரு வார்த்தையால் அபூர்வா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா நம்ம சரத்சந்திரா கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சரத்சந்திரா கிட்ட நம்ம நட்சத்திராவோட கல்யாணம் இப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி வராங்க. டிஎஸ்பி வந்ததுக்கப்புறம் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? இல்லை சார், நான் ஒரு விஷயமாக தான் வந்திருக்கேன், அதனால தான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி நீங்கள் சோபா சந்திராவோட கொலை வழக்கில் பற்றி ஒரு க்ளூ கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் சொல்கிறீங்க? சோபா சந்திராவோட கொலையில் க்ளூவா? என்ன க்ளூ சார் அப்படின்னும் போது, அந்த கொலை வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா சார் அப்படின்றாங்க. தெரியாமையா சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், தெரிஞ்சு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி வந்து நம்ம சரத்சந்திரா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்ம அபூர்வாவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அபூர்வா தான் அந்த ஆளுன்றத நம்ம டிஎஸ்பி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். என்னடா இது, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ டிஎஸ்பி கிட்ட சரத்சந்திரா கேட்குறாங்க, என்ன சார் அப்போ அந்த பொண்ணு யாருன்றதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இல்லை சார், அதுக்கான கரெக்டான எவிடன்ஸை நாங்கள் தேடிட்டுருக்கோம், அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குற்றவாளியை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பியும் அவங்க சொல்கிறாங்க. சரத்சந்திரா சொல்கிறாங்க, சார் என்னோட சோபா சந்திராவை கொலை பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சார், ஒரு அப்பாவி சார், அவளை கொலை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட நம்ம சரத்சந்திரா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் உண்மையாக தெரிஞ்சுதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுன்றது அவங்களுக்குள்ள ஒரு கதியே கலங்குதுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீரா தான் வராங்க. மீரா வந்ததுக்கப்புறம் நம்ம சரத்சந்திரா கிட்ட ரொம்பவே தயக்கத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மீரா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க? இல்லைனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது சரத்சந்திரா ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாக தான் யோசிங்களேன், எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டென்ஷனு? இந்த டிஎஸ்பி வந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்குது, அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதட்டத்துலேருந்து வெளிவரணும்னு சொல்கிறதுக்காக நம்ம சந்திராவை இவங்க டைவர்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம மீராவை பற்றி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவள் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது மீரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி செரிக்கும் நம்ம நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆச்சுலண்ணா, அதனால நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அபூர்வா இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அப்படி நடக்க வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணணும், அதுதான் மாப்பிள்ள அவள் சொல்லிகிட்டு இருக்கா, கொஞ்சம் தயக்கப்பட்டு உங்ககிட்ட சொல்கிறா, நீங்கள் ஏதாவது சொல்லிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நட்சத்திராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அபூர்வா திட்ட ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் செட்டே ஆகாது, நானுமோ உங்கள் பையனுக்கு வந்து என் பொண்ணை விருப்பப்பட்டு கூட்டா மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து முதலிரவு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க மீரா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை கேட்டுட்டு சரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். ஐயோ, ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம இந்த முதலிரவே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வந்து அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அபூர்வா வந்து டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு சரத்சந்திரா சொல்கிறாங்க, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக நடக்கணும்ல, அதுக்காக தானே அவள் கேட்குறா. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, இதுக்கு நட்சத்திரா கொஞ்சம் கூட சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, சரி உனக்கு எதுக்கு டவுட்டு, நான் நட்சத்திராவையே கூப்பிட்றேன், அவளோட விருப்பம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்சந்திரா நம்ம நட்சத்திராவை தான் கூப்பிட்றாங்க. நட்சத்திராவை கூப்பிட்டதுக்கப்புறம், என்ன டாடி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சரத்சந்திரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு உங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி முதலிரவு ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்குறாங்கம்மா, இதில் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு நட்சத்திரா கொஞ்சம் கூட வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ஸில் இருப்பார். ஆனால் நம்ம நட்சத்திரா இப்போ தான் ஒரு டூஸ்டே வந்து நம்ம அபூர்வாவுக்கும் செரிக்கும் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். உடனே அவங்க அப்பா சொன்னதுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும், சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம செரி உடனே வந்ததுக்கப்புறம், ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இப்போ ரொம்ப
முக்கியமா? நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ பூமியை தான் கை காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணமே பூமி கிட்ட போயிட்டு ரொம்பவே செல்லமாக வந்து கொஞ்சறாங்க. இதை பார்த்துட்டு சரி எதுக்கு அவளை கொஞ்சற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணமே சரி பூமி தான்டா, அதனால தான் நான் வந்து அவளை வந்து கொஞ்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து பூமி கிட்ட ரொம்பவே கடுப்பாயிட்டு சரி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன பூமி என்ன காரியத்தை செஞ்சு வச்சுருக்கேன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூமி உடனே சரி கிட்ட சொல்கிறாங்க, நீ பண்ணது மட்டும் கரெக்டா, நீ பண்ணதை எப்படி நியாயப்படுத்துறியோ அதே மாதிரி தான் நானுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நீ வந்து நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறல, சரி அப்போ நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கேன், உன்னால் முடியும், நீ வந்து நல்ல பையன்தான், நீ வந்து குணத்தால் யாரையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உன்கிட்ட இருக்குது, அப்போ அப்படியாப்பட்ட நட்சத்திராவை உன்னால் மாற்ற முடியும், 1000 தான் இருந்தாலும் உன்னோட பிரச்சனைக்கும் என்னோட பிரச்சனைக்கும்காக நீ வந்து நட்சத்திரோட வாழ்க்கையை வந்து நீ பலி கொடுத்துட்ட, அதனால நீ தான் நட்சத்திரோட வாழ்க்கையை சரி பண்ணணும், அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து இது பண்ணேன், உன்னால் முடியும், சரி நீ வந்து நட்சத்திரோட வாழ்க்கையை நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து செரிக்கிட்ட வந்து நம்ம பூமி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, அவள் 1000 தான் இருந்தாலும் ஒரே ரத்தத்தில் பிறந்தவ, என்னோட தங்கச்சியாக போயிட்டா, அவள் எவ்வளோ கெட்டவளாக இருந்தாலுமே நான் அவளுக்கு செய்ய வேண்டிய நல்லதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் செய்யணும்ல, நீ தான் அவளை எப்படியாவது மாற்றி உன் கூட வந்து அவள் சந்தோஷமாக இருக்கிறபடி நீ வைக்கணும், அதை நீ செய்வேன்ட்டு நான் இன்றைக்கும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கிட்ட வந்து நம்ம பூமி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சரி பார்த்தீங்கன்னா நம்ம ககனுக்கு தான் கால் பண்ணுறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுனா, இந்த மாதிரி பூமி இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்லும் போது இதில் நான் என்னடா பண்ணுறதுக்கு, நான் என்ன கல்யாணம் ஆனவனா, நான் உனக்கு வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ என்ன பேசுகிற, வேணா அவனுக்கு யோசனை வந்தால் உனக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரிக்கிட்டேருந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி தான் கால் பண்ணுறாங்க, நான் என்னமோ செரியோட லைஃப்பை வந்து நாசம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா செரியோட வாழ்க்கைக்கு நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட நம்ம பூமி சொல்லிட்டு இருக்கும் போது பூமி வந்து என்ன பதிலே பேசாமல் இருக்கீங்க, ஆமாம் நீ பண்ண விஷயத்தால் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனும் பூமியும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம நட்சத்திரா கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் வாயை மூடு, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அழிச்சிட்டீங்க, உன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அந்த செரி என் கழுத்தில் தாலி கட்டிட்டான், அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, பொண்ணுங்களோட எவ்வளோ ஊரை சுற்றிட்டு இருந்தான், அப்போவே எனக்கு வந்து அவனை பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே, இப்போ அவன் எனக்கு புருஷன் போது அதை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்தீங்கல்ல, உனக்கு நான் பெரிய கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திரா முன்னாடி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு நம்ம பூமியை நிறுத்தி இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ எனக்கு பிடிக்கலனாலும் அந்த கல்யாணமும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கட்லையுமே அந்த கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை தான் நான் வாழணுன்றது வந்து என்னோட விதி விட்ட வழி, அதனால் அதன்படி நான் வாழ்ந்துக்கிறேன், ஆனால் அக்காவோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களாப்பா, சீக்கிரமாக அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா வந்து நம்ம சரத்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரத்சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு அபூர்வா சித்தியும் என்ன காரியத்தை உன் பொண்ணு பண்ணிட்டு இருக்கா, இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த வீட்டில் இருக்கிற சொத்து முழுசும் அப்பா இந்த சரத்சந்திரா இந்த பூமிக்கே எழுதி கொடுத்துருவான்றத தெரியாதா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி நம்ம நட்சத்திரா சொன்னதை நினச்சி ஷாக்கில் இருக்காங்க. அதை விட ஷாக் வந்து நம்ம அபூர்வா வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். மாமா இப்போ எதுக்கு பூமியோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், ஏன்னா பூமி நிறைய இடத்துல நல்ல பேர் வாங்கினதை விட கெட்ட பேர் தான் அதிகமாக வாங்கி வச்சுருக்கா, அதுவும் இல்லாமல் ககன் விஷயத்தில் நிறைய இடத்துல வந்து பூமியோட பேர் அடிபட்டிருக்கு, இப்போ போய் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நல்லதாக முடியாது மாமா. நட்சத்திரா வந்து சொன்னதை கண்டு நம்ம பூமி ஒரு பக்கம் ஷாக்கில் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரத்சந்திரா வந்து அவள் நட்சத்திரா சின்ன பொண்ணு இருந்தாலும் கரெக்டாக தானே சொல்கிறா, அதனால் நான் பூமிக்கு வந்து இப்போ அடுத்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு நான் வந்து தயங்க போகிறது கிடையாது, அதுக்கான வேலையை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டதுமே நம்ம அபூர்வா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கான வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.